ஐயோ! காது குத்திட்டாங்களே! ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிச்சிட்டாங்களே. அடியே ஈஸ்வரி உனக்கு என்னடி காண்டு? அப்படிதாண்டி என் பிள்ளைகளுக்கு காது குத்தும். அம்மா என் செல்லம். உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணான கையால ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி ஆதரவு குடுத்துருங்க அன்புறவுகளே. இப்ப ராஜாங்க சொன்னத அப்படியே தனக்கு சாதகமா ஆக்கிக்கிட்டு போயிட்டு கேட்குறாங்க. தமிழ்ச்செல்வியும் பாதி காச நான் தந்துறேன்னு சொன்னதுனால என்ன பண்ணுது, நீட்டி முழங்கி லிஸ்ட்ட போட்டுறா ஈஸ்வரி. வீட்டுக்கு தெரியாம போயிட்டு 15,00,000 வருது. நீ பாதி குடுக்குறியா? அப்படின்னு போய் கேட்க, தமிழ்ச்செல்வி அப்படியே பாக்குது. ஏய் 15,00,000மா? அப்போ 7,50,000மா? எப்படி? அப்படின்னு அங்க பேசினாலும், தமிழ்ச்செல்வி தான் வீராப்புக்கு பேர் போன ஆளாச்சே. சரி 7,50,000 தானே, என் பிள்ளைக்கா தானே நான் குடுக்க போறேன், நான் தர்றேன் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரிக்கு தூக்கி வாரி போடுது. என்னது 7,00,000மா? எப்படி குடுப்பா? எங்க குடுப்பா? ஏய் 7,50,000ங்கிறது அந்த காலண்டி. நகை விலை உயர்ந்துச்சோ இல்லையோ, அது யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, இந்த ஏழைங்கலாம் 1 பவன், 2 பவன், 5 பவன் வச்சிருக்காங்க பாத்தியா? அவங்களுக்கு தாண்டி சந்தோஷம். அட ஆமாங்க. இப்ப 7 பவன் எப்படியோ கையில கிடக்குற, காதுல கிடக்குறது. அங்கே 3 பேர் இருக்காங்க. ஏன் நம்ம அப்பத்தா இருக்கு. அப்பத்தா விட தொடாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வீட்ல 3 பேர்ட்டயும் ஆளுக்கு ஒரு 2, 2 பவன் வச்சாலும் 6 பவுன் வருதா? அத கொண்டே அடகு வச்சாலே 7 பவுன் வரும். அதனால அத நம்பிக்கிட்டு கூட நினைக்கலாம். ஆனா இங்க ஈஸ்வரி எப்படி அவ 7,50,000 குடுப்பா? கொடுக்க முடியாது. அவள மூக்கரோட வைக்கணும் அப்படி இப்படின்னு சந்தோஷமா வீட்டுக்கு போறா. ஆனாலும் பாத்தியாடி எப்படி அவ குடுப்பா? அதாம்மா தெரியல. அவளாம் 7,00,000 கிளப்ப முடியாதும்மா, பெரட்ட முடியாதும்மா. சரி வா, எல்லாத்தையும் நம்ம கமுக்கமாவே இருப்போம். அவ கடைசி நேரத்துல காசு கொடுக்க முடியாம தவிக்கட்டும். அப்புறம் இருக்கு கச்சேரின்னு இவ சந்தோஷமா வர, தமிழ்ச்செல்வியை வீட்டுல எல்லாரும் கேக்குறாங்க, 7,00,000க்கு எங்கடி போறது? ஒரு சாதாரண காதுகுத்துக்கு போய் 7,50,000மா அப்படின்னு தவிக்கிறாங்க. விடுமா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 7,00,000 யார்கிட்டடி கேட்க போற? நம்ம யாருடி நமக்கு குடுப்பாங்க? ஏம்மா பயப்படுற? பேசாம இரு. அதெல்லாம் வழி இருக்கும் அப்படின்ட்டு அந்த பெரிய மந்த கருப்பு கிட்ட பாரத்த போடுறாங்க. என் புள்ள உன் சன்னதியில வந்து காது குத்தணும்னு ஆசைப்படுறாங்க. நானும் ஆசைப்படுறேன் தான், இல்லைங்கள. பணம் 7,50,000 இது என் பிள்ளைக்கு மேல வச்ச பாசத்துக்கு விலை மதிக்கு போடுறாங்க. ஆனா அதெல்லாம் என்னால அடிக்க முடியணும். நீ தான் கருப்பு, எனக்கு துணை நிக்கணும் அப்படிங்கிறாங்க. பணம் நான் யார்கிட்ட கேட்கறது? எப்படி கேட்கறது? அப்படிங்கல பார்த்தா பீன்னு ஒரு கார் வருது. அம்மா கொஞ்சம் கார் தள்ளி வைங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அதான் இடம் அங்கிட்டு இருக்கே, இவ்வளோ இருக்கே என்ன அப்படிங்கல. அங்க பார்த்தா வெறும் கல்லு முள்ளுமா கிடக்கு. ஓ அதனால தானே அப்படின்னு கொஞ்சம் நவர்த்தி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களும் சாமி கும்பிட்டு தான் வராங்க. ஏம்மா நீ எம்எல்ஏ வீட்டு மருமக தானே அப்படிங்கிறாங்க. பெருசா நான் நிறைய பேப்பர்லாம் படிச்சிருக்கேம்மா அப்படிங்கிறாங்களா. அதுக்கப்புறம் சாமி கும்பிடுறாங்க. தமிழ்ச்செல்வி பார்த்துட்டே இருக்கு. என்னம்மா ஏன் ஒரு மாதிரியா சோகமா இருக்க அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை அப்படியே பார்க்குறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, சரி ஒண்ணும் இல்லன்னா விட்டுரு. நாங்க ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு எல்லாத்தையும் வேண்டிட்டு வராங்க. வந்தவங்க என்ன பண்றாங்க, தமிழ்ச்செல்வி சோகமா இருக்க பார்த்துட்டு, என்னம்மா உனக்கு ஏதாவது குறைகள் இருக்கா? பிரச்சனை இருக்கா? அப்படின்னு கேட்க, பிரச்சனைலாம் இருக்குதான், இல்லைங்கள. விடுங்க என்னத்த உங்ககிட்ட சொல்லி. ஏம்மா அப்பெல்லாம் நினைக்காதம்மா. இறைவன் படைச்சதுல எங்கோ ஒரு இடத்துல நமக்கான உண்மை நல்லதா செய்யறதுக்கு ஆள் வருவாங்க. அப்படி நினைச்சுக்கேன். என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி பணம் தேவைப்படுது. என் பிள்ளைக்கு காது குத்துறாங்க அப்படின்னு சொல்ல, பணம் தானே, நான் பேங்க் மேனேஜர் தாம்மா. உன்ட்ட ஏதாவது பொருள் இருக்கா அடமானம் வைக்கிறதுக்கு? அப்படிங்கல, எங்க வீட்ல என்ன சார் இருக்கு, வீடு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுவுமே வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த காரு? அது என் கார் தான். எனக்கு ஒரு குலுக்கல்ல விழுந்துச்சு. அப்போ அதோட ஆர்சி புக்கு அது எல்லாமே இருக்குல்ல. இருக்கு அப்படின்னு சொன்ன கையோட, அப்புறம் என்னம்மா அதை எடுத்துட்டு வா, உனக்கு நான் கண்டிப்பா பணம் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படிங்கல. 7,50,000 தானே, உனக்கு 8,00,000மாவே தர்றேன் அப்படிங்கல. சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமாம்மா. அப்படியே புக்கை வாங்கி பாக்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு, இது கிட்டத்தட்ட 16,00,000க்கு மேல வருதேம்மா. சரி உனக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பார்த்தா ஈஸ்வர் இருந்துட்டு, ஏய் காசு ரெடி பண்ணிட்டியா? நாளைக்கு போகணுமே. ஒரே நாள்ல நீ எப்படி ரெடி பண்ணுவ? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எப்படியோ பணத்தோட வருவேன் போதுமா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பேங்க் போறாங்க. காரை நிப்பாட்டினா அவர் என்ன பண்றாரு, கார்லாம் வேணாம்மா, புக்கு மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிறாங்க. இல்ல சார் காரையும் வச்சுக்கோங்க. ஏமா காரை கொண்டு எங்கேயுமா வைக்கிறது? கார்லாம் அடகு வைக்கிறது இல்ல, பேசாம நீ புக்கு மட்டும் போதும் அப்படிங்கிறாங்க. இல்ல எனக்கு ஒரு வைராக்கியம் வரணும், நான் எப்படியாவது நான் காரை மீட் எடுக்கணும் இல்லையா அப்படிங்கல. எப்படி நீ மீட் எடுப்ப? இப்பவே உனக்கு வேலை கிடைக்கும். அதனால நீ காரை வச்சுக்கம்மா. நீ மெல்ல மெல்ல சம்பாரிச்சு வட்டி கட்டிரு. கட்டிக்கிட்டே அதுக்கப்புறம் அசலும் அதோட சேர்த்து கட்டிக்க அப்படிங்கிறாங்க. இல்ல என் காரை நான் உங்க வீட்டுல நிப்பாட்டுறேன், நான் காசை கொடுத்துட்டே திருப்பிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஷோ ஏம்மா நீ இப்படி பேசுற? சரி நீ காரை விட்டுட்டு போ, சாவியை கொடு, நான் காரை எடுத்துட்டு போய்க்கிறேன். இந்த பாரு நீ சொன்னேங்கிறக்காண்டி என் வீட்டுல நிப்பாட்டி தான் வைக்க போறேன், நான் ஒண்ணும் செய்ய போறது இல்ல அப்படிங்கிறாங்க. சரிங்க சார்
இது சட்டப்படி தப்புமா அப்படிங்கிறாங்க. பரவால்ல. என்ன உங்க ஒரு பொண்ணா நெனச்சுக்கங்க. இந்த கார நீங்க கொண்டு போய் வீட்ல நிக்கிறீங்க. நிக்க வச்சா தான் எனக்கு ஒரு வீரம் வரும். ஒரு வீராப்பு வரும். அதனால தான். மத்தபடி இது பேங்குக்காவோ, அடகுக்காவோ நாங்க உங்கட்ட குடுக்கல அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கிறாரு. ஏம்மா உன் புள்ளைக்காக வாங்கி குடுத்ததுன்னு சொல்ற. பரவால்ல சார். ஒரு நான் கூடிய சீக்கிரமே நான் மீட்டு எடுத்துருவேன். அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காச வாங்கிட்டு கெளம்புறாங்க. எங்க மாமா இன்னும் அவள காணோம். பெருசா பீத்துனா, நான் பாதி தருவேன், மீதி தருவேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இரு இரு வரட்டும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா மலரு ஃபோன போடு அப்படிங்கல மலரு ஃபோன போடுறாங்க. தமிழு அங்கே பணம் வாங்குறதுக்கு ரெடி ஆயித்துறாங்களா? இந்த வந்துடுறேன் மலரக்கா, இந்த வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் மலரு ஏன் இவ்வளோ லேட்டு? பின்ன காசு 7,50,000 புரட்டுறது என்ன சும்மாவா இருக்கு? 7,50,000 ஏன்? எதுக்கு? ஐயய்யோ! தெரிய போகுது போல இருக்கே. சரி தெரிஞ்சா என்ன? பெரிய இதா என்ன? நம்ம வீட்டு ஃபங்ஷன் என்ன சும்மாவா இருக்கு? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இருக்க, இவங்க சும்மா சிம்பிளா அதாவது சாப்பாடு செலவு விட்டுட்டு காது குத்து, மேன் செலவுக்கு மட்டும் தான் சொல்றாங்க அப்படின்னு நெனச்சிருந்தா, இவன் ஒட்டு மொத்தம் பஸ் ஏறுறது, இறங்குறது, சாப்பாடு போடுறது, எச்சியல எடுக்கிறது எல்லாமே சேர்த்து 15,00,000 அப்படின்னு கணக்கு போய் சொல்லிட்டு வர, அத இந்த அம்மா ரெடி பண்ணிருதா. இப்ப மலரு ஃபோன் பண்ணி பேசி முடிச்சுடுறாங்க. இந்த வந்துடுறேன்க்கா அப்படின்ட்டு. அப்ப மாமா கிட்ட சொல்றாங்க மலரு, இந்த மாரி தமிழ்ச்செல்வி 7,50,000 ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. 7,50,000 எதுக்கு? அப்படிங்கையில, இந்தா இதுக்கு ஃபங்ஷனுக்கு தான். சின்ன அத்தை தான் சொல்லியிருக்காங்களாமே அப்படின்னோனே ஆடி போறாரு ராஜாங்க. என்ன ஈஸ்வரி பண்ணி வச்சிருக்க? மாமா அது வந்து பாதி தரேன்னு சொன்னான்ல. பாதின்னா 7,500 3 3,4 ஆ 15,00,000ல இந்த காது குத்துக்கு 15,00,000 அப்படின்னு சேதுவுமே கொஞ்சம் கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் 7,50,000 சொல்லி அதுக்கு சரின்ட்டாளா? அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டா. 7,50,000 தானே தந்துடுறேன்னு சொல்லியிருக்கால்ல. சரி இது எப்படி? நீ எப்ப கணக்கு போட்ட? நானாத்தான் மாமா கணக்கு போட்டு 15,00,000 அதுல பாதி குடுப்பியாடின்னு போய் கேட்டேன். அவளும் சரின்னு சொன்னால்ல. ஏன்பா இப்படி பண்றேன்னு மோகன கோவம் வருது. ஏன் ஈஸ்வரி சும்மாவே இருக்க மாட்டியா? அவ 7,00,000க்கு எங்கே போவா? வீராப்பா வீம்பு பேசினால குடுக்கட்டும். இங்க பாரு நீ பண்றதெல்லாம் தப்பு. அநியாயமா பண்ற. அப்பப்ப நீ அவ வாழ்க்கையில நீ விளையாண்டுகிட்டே இருக்க. எனக்கு என்னமோ உன் மேல சந்தேகமா இருக்கு அப்படிங்கல. என்னக்கா நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? அவர் தானே பீத்துனா அப்படிங்கல. இங்க பாரு அவகிட்ட ஒரு 50,000 10,000 கேட்கலாம் ஒரு பேருக்கு. நீ ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்னு திட்டுறாங்க. ராஜாங்க தாங்க பயங்கரமா கத்துறாரு. அதுக்கப்புறம் சேது சரி விடுங்கப்பா. விடுங்க பார்த்துக்கலாம். வந்தா குடுத்தா சரி ஏத்துக்குவோம். இல்லைன்னா விட்டுருவோம். மலரு என்ன சொன்னா அவ? இந்தா வந்துடுறேன். பணத்த ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லவும், 7,50,000 அவ எங்கேருந்து குடுப்பா? அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அப்படியே கோவம் ஆகுறாரு ராஜாங்கம். நீ சும்மாவே இருக்க மாட்டியா? அப்படின்னுட்டு. சரி வரட்டும் வரட்டும்னு எதிர்பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் ஆகுது காணோம். காணோம்னோன மறுபடியும் ஏத்தி விட்டுட்டே இருக்குது இந்த ஈஸ்வரி. சேதுவும் சும்மா இருக்க மாட்டாம, என்னமோ சொல்லுவாங்க, "இளைச்ச மாடு எந்த மாடுன்னு" சொல்லுவாங்க. ஏதோ ஒண்ணு பழமொழி. அந்த மாரி ஊருக்கு இளைச்சான் அப்படிம்பாங்க இல்லையா? தமிழ்ச்செல்வினா இவனுக்கு ஒரு தொக்கு போல இருக்கு. இந்த நவீன் இந்த இவர் சின்ன மருமகள சேது கேரக்டரும் அப்படிதான் இருந்துச்சு. இவங்களுக்காக பார்த்த ரசிகர் கூட்டம் நெறையா. ஆனா இன்னைக்கு இவரோட கேரக்டரையே ரொம்ப மட்டமாக்கி, இவ்ளோ ஒரு வில்லன விட கேவலமாக்கி காமிக்கிறாங்க. வில்லன கூட நம்பி ஒரு ஏத்துக்கலாம். வில்லன் அப்படித்தான். அவனோட கேரக்டர் இதுதான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு ஹீரோவா இருந்துட்டு, இவ்ளோ லோக்கல் மட்ட லெவலுக்கு எவ்வளோ நாளைக்கு தாங்க இழுத்தடிக்க முடியும்? கொஞ்ச நாள்ல மனசு திருந்த வேணாமா? டைரக்டர் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, "அப்பா அவளுக்கு என்னப்பா அவ்ளோ திமிராப்பா? இன்னும் காணோம்" அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. "சரி இரு இரு நம்ம 2 பிள்ளைக்கும் தானே தோடு வாங்கியிருக்கிறோம் விடு" அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வர்றாங்க. எல்லாம் எல்லாம் வந்துடுறாங்க. பணத்த கொண்டு இவ வரல. நம்ம புள்ளையாச்சும் வருமா வராதா? மீனாட்சி வருவாளா இல்லையா? பேசாம இரு ஈஸ்வரி ஏன் பறக்குற? இல்ல அது வந்து அப்படிங்கல. அம்மா நீ ஓவரா பண்ணாதம்மா காட்டி குடுத்துருவ போல இருக்கே. இல்லடி எனக்கு ஒரே குஷியா இருக்குடி. இன்னைக்கு அவ அசிங்கப்பட்டு நிக்கேனடி. அம்மா ரொம்ப கோயில்ல வந்து நின்னுகிட்டு சாமி சன்னதி கிட்ட இதெல்லாம் பேசாதம்மா. ஏய் நீ எப்படி நல்லவளா மாறுன? நான் நல்லவளா தான் இருக்கேன். இருந்தாலும் அப்புறம் அது கண்ண புடுங்கிருச்சுன்னா எல்லாம் சின்ன பிள்ளைன்னு சொல்லியிருக்காங்க. சாமி குத்தம் ஆயிரும்னு. சரி சரி விடு என்னைய நீ பயமுத்தாத அப்படின்ட்டு ஒரு அள்ளு விடுதுல்ல சாமின்னாலே. இப்ப வருவான்னு எல்லாரும் வாசல நோக்கி பார்த்துருக்காங்க. இங்க எல்லாரும் தமிழ்ச்செல்விய புடிச்சு கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்க. கரெக்டா தமிழ்ச்செல்வி வராங்க. தமிழ்ச்செல்விய பார்த்தோன்னே அப்படியே ஈஸ்வரிக்கு ஒரு மாரி ஆகுது. ஏண்டி பணத்த கொண்டு வருவாளாடி? தெரியலையேம்மா. ஐயோ பாரு கையில என்ன வச்சிருக்கான்னு. அம்மா பேக்கோட தாம்மா வர்றா. அப்படி கெத்தா நடந்து வர பார்க்கையில பயமா இருக்குமா. பணத்தோட தாம்மா வர்றா. இங்க மலரு கருப்பு எல்லாரும் மாப்பிள பாவம் அது சின்ன அமௌண்ட் இல்ல. சின்ன அமௌண்ட் இல்லன்னு தெரியுதுல்ல மாமா. ஏன் உன் தங்கச்சிக்கு இவ்வளோ வீராப்பு? மாப்பிள நீ இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கிற. இதே அவ உன்னை வேணான்னு சொல்லிட்டு என் தங்கச்சி கல்யாணம் பண்ணியிருந்தா நீ விட்டுருப்பியா என்ன? எப்படி கோச்சு போயிருப்ப. அப்படி இருக்கையில நீ அந்த புள்ளைய வாழ்க்கைய தொலைச்சிட்டு இழந்துட்டு போய் நிக்குது. கொஞ்சம் கூட உன்கிட்ட ரோசம் பார்க்க கூடாதா மாப்பிள? நீ பாரு மாமா நீ என்ன இருந்தாலும் நீ அவளுக்கு தான் பேசுவ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வாரா. என்ன பையில என்ன இருக்குன்னு தெரியலையே. அம்மா என்னங்க என்கிட்ட 1,00,000 தான் இருக்கு அப்படின்னு கெஞ்ச போறா பாருங்க அப்படிங்கல. ஈஸ்வரி இருந்துட்டு ஆமாம்மா ஆமா சேது
கரெக்ட். நீ சொல்றது சரி. அவளால 1,00,000 கூட புரட்ட முடியாது. 50,000 தான் இந்தாங்க அப்படின்னு குடுப்பா. இல்லையா, வெறும் பைய கூட ஆட்டிட்டு வந்து, "ஐ அம் வெரி சாரி என்கிட்ட ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லுவா பாரேன். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, கரெக்ட்டா கிட்டக்க எல்லாரும் வந்துர்றாங்க. ராஜாங்கம், மோகனா பார்க்குறாங்க. "வாம்மா தமிழு, பிள்ளைய குடு குடு. வாங்க வாங்க" அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொஞ்சுறாங்க. "என்ன பணம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டியா?" அப்படின்னு வேகமா எலத்தாரமா கேட்க, அப்படியே பார்க்குறாங்க. "மாமா" அப்படிங்கையில, நீ பம்முறதே தெரியுதே! நீ பணம் கொண்டாரலேன்னு" அப்படிங்கிறாங்க. "வாய மூடுறீங்களா? உங்ககிட்ட என்ன எனக்கு பேச்சு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 7,50,000 பெட்டிய தொறந்து குடுக்குறாங்க. ஆன்னு ஆடி போறாங்க. "என்னது ரூ. 7,50,000 பணம் ஏது?" அப்படிங்கிற மாரி பார்க்க, "உங்களுக்கு ஏதுங்கிறதெல்லாம் தேவையில்ல. 7,50,000 குடுத்தாச்சு. கேட்டீங்கல்ல, குடுத்துட்டேன் என் பிள்ளைக்காக. இது நல்ல வழியில வந்த பணமா? இல்ல" அப்படிங்கையில கோவம் வருது நம்ம ஆளுக்கு, தமிழுக்கு. "இங்க பாருங்க, அவ்வளோதான். எனக்கு ஒரு கெட்டதுங்கிறது ஒரு சின்ன ஒரு தூசி கடுகளவு கூட என் மைண்ட்ல வராது. என்ன பத்தி தெரியும். தெரிஞ்சிருந்து நீங்க பேசாதீங்க. கடவுளுக்கு எப்படி என்ன பத்தி நல்லா தெரியுமோ, அதே அளவுக்கு உங்களுக்கும் தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்தா நீங்க இப்படி நடிக்கிறீங்க பாருங்களேன். நான் என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறாளேன்னு ஈஸ்வரி நினைக்குது. அதுக்கப்புறம் பணத்த வாங்க, "மாமா கரெக்ட்டா இருக்கான்னு என்னங்க மாமா? போறியா? இந்த காச நான் எதிர்பார்த்தா இருந்தேன்" அப்படிங்கிறாங்க. அப்புறம் புள்ளைய கூப்பிடுறாங்களா, கூப்பிடையில மறுபடியும் ஈஸி வந்துட்டு, "மாமா இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே மாமா" அப்படிங்கையில, "ஐயோ! எப்படி வந்துச்சு நான் எப்படி சொல்றது? கடவுளே! கருப்பா நீ தான் சொல்லணும். நான் பேங்க்ல தான் அடகு வச்சுட்டு பணம் வாங்கிட்டு வந்தேன்" அப்படிங்கிறாங்க. "பேங்க்ல அடகு வச்சா? என்னத்த வச்ச? இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல" அப்படிங்கையில கரெக்ட்டா அந்த மேனேஜர் வராரு. "வாங்க, வாங்க, வாங்க" அப்படின்னு அவர கூப்பிடுறாங்க. ஐயோ! இவரு அப்படின்னு பார்க்குறாங்க. "என்னம்மா தமிழு இங்க தான் நீயும் வந்திருக்கியா?" "ஆமா சார்" அப்படிங்கிறாங்க. சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கே நான் வந்துட்டேனா?" என்ன தமிழ பத்தி பேசுறீங்க?" அப்படின்னு ராஜாங்க கேட்க, "அட வேற ஒண்ணும் இல்லங்கய்யா, நம்ம பேங்க் வந்துச்சு. வந்துட்டு பணம் கேட்டுச்சு. அடகு வச்சுட்டு பணத்த குடுத்தேன்." "என்னத்த அடகு வச்சா?" அப்படிங்கையில, "கார் தான்" அப்படிங்கிறாங்க. தூக்கி வாரி போடுது. "கார அடகு வச்சுட்டாளா?" அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி பார்க்க, அப்படியே தூக்கி வாரி போடுது. சேதுக்கு, "கார நான் என் புள்ளைக்கா வாங்கி குடுத்தா, இவள யாரு அடமானம் வைக்க சொன்னது?" அப்படின்னு பார்க்க, ஆனா ஐஸ்வர்யாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சும் சின்னம்மா கிட்ட யார்ட்டயுமே ஆன்டி கிட்ட சொல்லாம இருக்கா. அப்ப உண்மையிலேயே நல்லவளா தான் மாறிட்டா போல இருக்கு. ஆனாலும் மாறுனாலும் எனக்கு ஒத்துக்க முடியாதுங்க. எனக்கு என்னமோ அது ரிஜெக்ட் தான் ஐஸ்வர்யா. ஏன்னா அவ தானே பிள்ளையார் சொல்லிய போட்டது. அவள வீட்ட விட்டு போறதுக்கு தமிழ்ச்செல்வி. இப்ப அவரு சொல்லிர்றாரு, "காசா அந்த மாரி தான் வந்துச்சு. நீ ஏம்மா தமிழு? ஏன் இப்படி பண்ணன்னு?" ராஜாங்கம் சொல்ல, அதுக்கப்புறம் சொல்றாரு, "நான் பேங்க்லலாம் அடமானம் வைக்கலங்க. நான் தெரிஞ்சிருச்சு இந்த பிள்ளையோட நெலைம. அதனால என்னோட சொந்த இதுல தான் குடுத்துருக்கேன். அது மாசம் மாசம் கட்டி திருப்பிக்கிறேன்னு சொல்லியிருக்கு. காரும் நீயே வச்சுக்கன்னு சொன்னேன். ஆனா கேட்க மாட்டேன்ருச்சே!" அப்படின்னோனே ராஜாங்கத்துக்கு கோவம் வருது. "என்னம்மா நீ இப்படி பண்ணி வச்சிருக்க? புள்ளைங்களுக்காக தானே கார் வச்சிருக்கேன்னு நீ சொன்ன. புள்ளைங்களோட பிள்ளையா போயிட்டு வந்துட்டு இருந்த. இந்தா இந்த பணத்த நீ புடியா" அப்படின்னு புடின்னு தமிழ்ட்ட குடுத்தா தமிழ் வாங்க மாட்டேங்குது. "நீங்க புடிங்கய்யா" அப்படின்னு குடுக்க, அவரும் வாங்கிர்றாரு. "வாங்காதீங்க. அது என் புள்ளைக்கா நான் குடுக்க வேண்டியது" அப்படிங்கிறாங்க. "இரு, இரு, இரு" அப்படியே காரசாரமா சண்டை நடக்குது. இப்போ மோகன வந்து என்ன பண்றாங்க, "தமிழு உன் புள்ளைக்காக தானே உன் புள்ள காது குத்துக்காக தானே பண்ற?" "ஆமா" அப்படிங்கிறாங்க. "இங்க பார், இந்த 2 பிள்ளைகளுக்கும் தோடு ஒண்ணா தான் வாங்கணும். ரூ. 1,00,000 வருது. வேணுனா தோடுக்கு உன் தோடு உன் சார்பா இருக்கட்டும். ஐயா அதுல 1,00,000 குடுங்க" அப்படின்னு வாங்கிர்றாங்க. 1,00,000 தோட்டுக்காக வாங்கிக்கிறோம். உன் புள்ள காது குத்து உன் காசுல தான் குத்திருக்கு. போதுமா? அப்படிங்கையில அப்படியே ஆடி போய் நிக்கிறாங்க. ஒண்ணும் சொல்ல முடியல. ஊராளுங்க பூரா, "அம்மா தமிழ்ச்செல்விய விட்டு குடும்மா. அவங்கள யாரு? அந்த புள்ளைக்கு தாத்தா, பாட்டி தானே! அவங்க தானே செய்றாங்க" அப்படிங்கிறாங்க. "ஆமாம்மா, இதுல யாருமே எதுவும் செய்யல. என் சொந்த காசு, என்னோட காசு. என் காச வச்சு தான் எல்லாம் பண்றதுன்னு" மோகனா சொல்ல, தமிழ்ச்செல்வி அப்படியே அடங்கி போகுது. "இப்பவும் காது குத்து. உனக்கு உன் காசு தான்" அப்படிங்கையில ஈஸ்வரி இருந்துட்டு, காது மட்டும் போதுமா? 1,00,000 குடுத்தா, இங்க சாப்பாடு கண்ணியெல்லாம்" அப்படிங்கிறாங்க. அப்படியே பாக்குது. "சாப்பாடா? எங்க வீட்லருந்து நாங்க 5 பேர் வந்திருக்கோம். உங்க வீட்லருந்து யாரும் பச்ச தண்ணி கூட தொடல. நாங்க வெளில போய் சாப்பிட்டுக்கிறோம். சாமிய மட்டும் கும்பிட்டுட்டு." உடனே கோவம் வருது ராசாங்கத்துக்கு. "என்ன ஈஸ்வரி இப்படிலாம் பேசுற? தமிழு அவ எதுவும் பேசிட்டு போறா. நீ விடும்மா." "இல்லங்கய்யா, பரவால்ல இருக்கட்டும். நாங்க சாமிய கும்பிட்டுட்டு நாங்க எல்லாம் கிளம்பிர்றோம். காத குத்தட்டும். காத குத்திட்டு நாங்க கிளம்புறோம்." அப்படின்னு வீராப்பா நிக்க, "ஏன் சின்னம்மா? எதுக்கு சின்னம்மா?" "இல்லய்யா, அது வந்து வாய மூடுங்க." அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் புள்ளைய தூக்கி வச்சு மாமன் மடியில வச்சு பண்ணணுங்கிறாங்களா, கருப்பு கூப்பிடுறாரு ராஜாங்கம். கூப்பிட்டோனே கருப்பு ஒரு மாரி ஆகுறாரு. "மாமா என்ன மாமா சொல்றீங்க?" அப்படிங்கையில, "வாயா நீ தான்யா அந்த பிள்ளைக்கு தாய்மாமன். வேற யாரு நல்ல மனசோட இருப்பா?" அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. கருப்பு மடியில 2 பிள்ளையும் உட்கார வச்சு, இங்கிட்டு ஒரு பிள்ளை, அங்கிட்டு ஒரு பிள்ளையா வச்சு குத்த போறாங்க. இங்கிட்டு சேது இருக்காரு. அங்கிட்டு தமிழ்ச்செல்வி நிக்கிறாங்க. 2 பிள்ளைகளுக்கும் காத குத்திர்றாங்க. இப்ப ஆக மொத்தம் தமிழ்ச்செல்வியோட காசுல தாங்க இங்க அவங்க பொண்ணுக்கு தோடு வாங்கி குத்திர்றாங்க. ஆனாலும் சொல்லி காமிக்கிறதுக்கு மறுபடியும் ஆரம்பிக்குது. "ஆனா சும்மா போறியா?" அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.